வணக்கம். கிருஷ்ணகுமார், டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ லாஸ்ட் 5 கிளாஸ் பார்த்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸு ரியல் அனாலிசிஸ் 1 ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட் செமஸ்டரில் வரக்கூடிய பேப்பர் இது. ஸோ லாஸ்ட் 5 கிளாஸஸ் வரை என்ன பார்த்தோன்றதை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்தோம்னா கண்டினியூட்டி நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். தட் இஸ் பவுண்டட் வேரியேஷன், நம்மளுக்கு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பவுண்டட் வேரியேஷன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது மோனோடானிக் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு ஜஸ்ட் பார்த்துடலாம். ஜஸ்ட் மோனோடானிக்ன்றது இன்க்ரீஸிங் ஆர் டிக்ரீஸிங். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மோனோடானிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்குறப்போ அதில் 2 தியரம் பார்த்தோம். தட் இஸ் ஒரு எஃப்ன்ற ஃபங்க்ஷன் வந்து ஒரு க்ளோஸ் சென்டரை டிஃபைன் பண்ணியிருந்தா அதில் வர அந்த ஜம்ப் அது வந்து பவுண்டடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். வெதர் எஃப் வந்து என்னவாக இருக்கும், இங்கே இது இன்க்ரீஸிங் ஆர் டிக்ரீஸிங், நம்மளுக்கு தியரம் ஸ்டேட்மெண்ட்டில் இன்க்ரீஸிங் வச்சு தான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். செகண்ட் தியரம் வந்து பார்த்திங்கன்னா எஃப் இஸ் இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பி, நம்பர் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டிஸ் இன் த இன்டர்வல் அந்த க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பியில் கவுண்டபுளாக இருக்கும் அப்படின்றத நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பவுண்டட் வேரியேஷனாக என்ன, பவுண்டட் வேரியேஷன்றத ஸோ எஃப்ன்ற ஒரு டிஃபைன் ஃபங்க்ஷன் அந்த க்ளோஸ் இன்டர்வல் இன்க்ரீஸிங்காக இருந்ததுன்னா தென் சம்மேஷன் பிஃபோர் தட் இப்போ நம்ம அந்த பவுண்டட் வேரியேஷனோட பார்ட்டிஷனாக என்னன்றது இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். பார்ட்டிஷன்றத ஒரு க்ளோஸ் இன்டர்வலில் x0 x1 x2 and so on xn, x0ன்றது தான் இங்கே a, xnன்றது b, இந்த மாதிரி ஒரு பார்ட்டிஷன் எடுக்கும். இந்த மாதிரி கலெக்ஷன் ஆஃப் பார்ட்டிஷன் என்னன்னு பார்த்தோம், ஸ்கிரிப்ட் p ஆஃப் க்ளோஸ் இன்டர்வல் a, b, கரெக்டுங்களா? ஸோ அதெல்லாம் ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் ஜஸ்ட் நான் ரீகால் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் அது ஜஸ்ட்டு ஒன்ஸ் ஒரு தடவை பார்த்துருந்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்ட்டிஷன் அப்புறம் தான் நம்ம என்ன பார்க்குறோன்னா பவுண்டட் வேரியேஷன், கிளாசிக்கல் டெஃபினேஷன் என்னென்னு பார்க்குறோம். இந்த எஃப்ன்ற ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆன் த க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பி. ஸோ அதில் ஒரு பார்ட்டிஷன் பி அப்படின்னு எடுக்கிறோம். ப்ராக்கெட் A0, A1, A2 அண்ட் ஸோ ஆன் AN, அதாவது இந்த க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பியை இந்த மாதிரி பார்ட்டிஷனாக பின்னு எடுக்கிறோம். அது கலெக்ஷன் ஆஃப் பார்ட்டிஷன் வந்து இது ஒரு பார்ட்டிஷன் பி, அந்த மாதிரி ஒரு பார்ட்டிஷன் எடுக்கணும். ஸோ வேறு விதமாக நம்ம பார்ட்டிஷனை செட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ டெல்டா எக்ஸ்கேவை நம்ம எப்படி எழுதுவோம், ஆக்சுவலாக தட் இஸ் கேத் இன்டர்வல் சொல்லுவாங்க அந்த பார்ட்டிஷனில். டெல்டா எக்ஸ்கேன்றது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கே, தட் இஸ் எக்ஸ்கே மைனஸ் எக்ஸ்கே மைனஸ் லைக் தட். டெல்டா எஃப்கே என்ன எழுதுவோம்னா மாடுலஸ் ஆஃப் டெல்டா எஃப்கே வந்து எஃப் ஆஃப் xk minus f of xk minus 1. That value should be less than or equal to m. There existed m, ஒரு பாசிட்டிவ் நம்பர் mன்னு கிடைக்கும். அது இப்போ பவுண்டடாக இருக்கும். ஸோ தென் வி கேன் சே, அப்போ நம்ம என்ன சொல்ல முடியும், அந்த ஃபங்க்ஷன் வந்து பவுண்டட் வேரியேஷன். ஓகே, பவுண்டட் வேரியேஷன். நெக்ஸ்ட் வந்து அதில் நம்ம ஒரு தியரம் பார்த்தோம் இல்லை, எஃப் இஸ் மோனோடானிக்காக இருந்தால் அந்த எஃப் வந்து பவுண்டட் வேரியேஷனாக இருக்கும் அப்படின்ற தியரம் வித் ப்ரூஃபோடு பார்த்தோம். நம்மளுக்கு என்ன டெஃபினேஷன் தெரிஞ்சிருந்தால் போதும், பவுண்டட் வேரியேஷன் டெஃபினேஷன் தெரிஞ்சுதான் இந்த ஈஸியான தியரம் ப்ரூவ் பண்ணிட்டோம். அடுத்த தியரம் வந்து எஃப் வந்து கண்டினியூஸாக இருக்குது, எஃப் டேஷ் எக்ஸிஸ்ட் ஆகுது, இந்த டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா தென் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஷுட் பி லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஏன்னு இருந்தால் தென் வி கேன் சே எஃப் இஸ் ஆஃப் பவுண்டட் வேரியேஷன் அப்படின்ற தியரம் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஒரு எஃப் கண்டினியூஸ் ஆன் க்ளோஸ் இன்டர்வல் டெரிவேட்டிவ் மீன் வேல்யூ தியரம் யூஸ் பண்ணுவோம். ஸோ மீன் வேல்யூ தியரம் யூஸ் பண்ணியும் அப்புறம் பவுண்டட் வேரியேஷனுடைய டெஃபினேஷன் யூஸ் பண்ணி நம்ம பவுண்டட் வேரியேஷன் பண்ணோம். நெக்ஸ்ட் தியரம், இதை பவுண்டட் வேரியேஷனை பேஸ் பண்ணி இந்த தியரம் ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் டோட்டல் வேரியேஷனாக என்ன அப்படின்னு பார்த்தோம். தட் இஸ் டோட்டல் வேரியேஷனாக இருக்கணும்னா எஃப் வந்து பிஏ பவுண்டட் வேரியேஷனாக இருக்கணும் க்ளோஸ் இன்டர்வல். தென் நிறைய அந்த பார்ட்டிஷன் கிடைக்கிற அந்த க்ளோஸ் இன்டர்வலில் நம்மளால் கலெக்ட் பண்ண முடியும். ஸோ அதில் ஏதோ ஒரு பர்டிகுலர் பார்ட்டிஷன் சுப்ரீமம் எடுத்தால் தட் இஸ் அ நம்பர் எக்ஸிஸ்டம். ஸோ அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் கால்ட் த டோட்டல் வேரியேஷன் ஆஃப் எஃப் ஆன் த இன்டர்வல் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு எஃப் அண்ட் ஜிஆர் பவுண்டட் வேரியேஷனாக இருந்தால் அதனுடைய சம் டிஃப்ரென்ஸு ப்ராடக்ட் எல்லாமே சேம் பவுண்டட் வேரியேஷனாக இருக்கும் வித் ப்ரூஃப். அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. டெஃபினேஷன் கிளியராக தெரிஞ்சுட்டா அது ப்ரூஃப். மோரோவர் எஃப் வந்து பவுண்டட் வேரியேஷனாக இருந்ததுன்னா க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பி. ஸோ அசியூம் தட் எஃப் இஸ் பவுண்டட் அவே ஃப்ரம் த ஜீரோ தவிர்த்துட்டு. தட் இஸ் அப்போ எஃப்க்கு என்ன எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா
ரெசிப்ரோக்கல் வரும் இல்லை 1/f தட் இஸ் ஜின்னு எடுத்துக்கிட்டால் தட் இஸ் ஆல்சோ பவுண்டட் வேரியேஷன் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம் கிளாஸில். தென் அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் டோட்டல் வேரியேஷன் தட் இஸ் எஃப்ன்றது பவுண்டட் வேரியேஷனாக இருக்கும் க்ளோஸ் இன்டர்வல் ஏகமா பியில். அதில் ஒரு பாயிண்ட் சின்னு எடுத்தோம்னா அந்த இன்டர்வல் வந்து ஏபி, அதில் ஒரு சின்னு எடுத்தோம்னா ஏசியில் பவுண்டட் வேரியேஷனாக இருந்து சிபியில் பவுண்டட் வேரியேஷனாக இருந்தால் we can write இந்த மாதிரி எழுத முடியும் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணோம். தட் இஸ் அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ டோட்டல் வேரியேஷன். ஸோ நம்ம இப்போது 6th கிளாஸில் பார்க்க போகிறது இன்னைக்கு கிளாஸில் டோட்டல் வேரியேஷன் ஆன் க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா எக்ஸ் ஓகே ஆஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். ஸோ இதில் ஒரு தியரம் ஷானன் தியரம் இதை லெட் எஃப் பி அ பவுண்டட் வேரியேஷன் ஆன் க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பி. ஸோ எஃப்ன்றது ஒரு பவுண்டட் வேரியேஷன் ஆன் க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பி. லெட் அ வி லெட் வி டிஃபைன்ட் ஆன் க்ளோஸ் இன்டர்வல். எந்த மாதிரி வியை டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா வி ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு வி சஃபிக்ஸ் எஃப் ஏ கமா எக்ஸ் தட் இஸ் இந்த டோட்டல் வேரியேஷன்ஸ் நோட்டேஷன். அது இஃப் ஏ லெஸ் தேன் எக்ஸா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பி மோர் ஓவர் வி ஆஃப் ஏ என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 0 அந்த மாதிரி தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. வி ஆஃப் ஏ 0 தென் ஸோ பார்த்தோன்னா நம்ம தியரம் ஸ்டேட்மெண்ட்டை நல்லா கவனிச்சிட்டோம்னா எஃபிஏ பவுண்டட் வேரியேஷன் வி டிஃபைன்ட் ஆன் க்ளோஸ் இன்டர்வல் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. வி ஆஃப் எக்ஸ் வந்து வி ஆஃப் ஏ கமா எக்ஸ் இஃப் ஏ லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் ஈக்குவல் பி வேர் வி ஆஃப் ஏ வந்து ஈக்குவல் 0 இருந்தால் இதெல்லாம் டிஃபைன்ட் இது இருக்குது. தென் ஸோ என்ன ப்ரூஃப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஒன் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது வி இஸ் அண்ட் இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் ப்ரூவ் பண்ணணும் அந்த க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பி. அந்த டிஃபைன் பண்ண அந்த வி அதை வந்து என்ன சொன்னோம் இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன்னு ப்ரூவ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வி மைனஸ் எஃப் இஸ் ஆல்சோ அன் இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன். ஸோ ஃபஸ்ட் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா வி இஸ் இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன். அந்த டிஃபைன்டு வி இருக்கு இல்லையா தட் இஸ் வி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு வி எஃப் ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா எக்ஸ் அது இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன். இஃப் இது கிவன் நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்லேயே கொடுத்துருக்காங்க ஏ லெஸ் தென் எக்ஸை லெஸ் தென் ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி. எக்ஸ் பிக்கு நடுவில் நம்ம ஒய்ன்றது ஒன்று கன்சிடர் பண்ண முடியும் இல்லையா. ஸோ விஎஃப் ஆஃப் ஏ ஒய் தட் இஸ் த ப்ரீவியஸ் அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்ல அந்த இதுதான். ஒய்ன்றது ஏஎக்ஸுக்கும் பிக்கு நடுவில் ஒய்ன்ற பாயிண்ட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். தென் ஃப்ரம் த ப்ரீவியஸ் ரீசெண்டாக நம்ம பார்த்தோம் போன கிளாஸில் அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி விஎஃப் ஏஒய் எப்படி எழுதலாம் விச் இஸ் ஈக்குவல் டு as per by additive property vf ax plus vf xy. ஓகே இப்போ பாருங்கள் இதை vyன்னு எடுத்துக்கலாம். இது vx இந்த பக்கம் வரப்போ மைனஸ் vx வந்துடும் இல்லையா. இது வந்து vf x, y நோட்டேஷனில் சிம்பிளாக இதை v of y இதை v of xன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இது இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்ததுன்னா மைனஸ் vx தட் இஸ் vy minus vx which is equal to it must be greater or equal to 0 because இதெல்லாம் எப்படி இருக்குது இன்க்ரீசிங்காக தான் இருக்குது. a less than x less than y less than equal to b so therefore the difference must be greater or equal to 0. ஸோ ஃப்ரம் திஸ் ஸோ இதுலேருந்து பார்த்தா நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் v of y minus v of x which is equal to greater or equal to 0னா இதை எப்படி எழுதலாம் நம்ம இந்த மைனஸ் vx அந்த இன்இக்வாலிட்டி அந்த பக்கம் போயிடுச்சுன்னா v of y greater or equal to v of x. This can be rewritten as எப்படி எழுதலாம் v of x v of y greater or equal to v of x எப்படி எழுதலாம் v of x less than or equal to v of y that is increasing. கரெக்டுங்களா பாருங்கள் x less than y ஏன்னா அது கரஸ்பாண்டிங்காக வர அந்த ஃபங்க்ஷன் v டிஃபைன்டு ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு v of x less than or equal to v of y இந்த கண்டிஷன் நம்மளுக்கு இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் அப்படின்றத நம்மளுக்கு சொல்லுது. அப்போ v is an increasing function on the closed interval a comma b. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடும் பை த அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். செகண்ட் ப்ரூவ் பண்ணுறது v மைனஸ் எஃப் இஸ் ஆல்சோ அன் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் ஆன் க்ளோஸ் இன்டர்வல் a comma b. இப்போ அதுக்கு என்ன பண்ணுறோம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன மாதிரி எடுத்துக்கிறோன்னா லெட் d of xன்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். d of x
எப்படி இந்த v மைனஸ் எஃப்ஐ டின்னு எடுத்துக்கிறோம். டி டிஃப்ரென்ஸ் அப்படின்றது மீன் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிறோம். டி ஆஃப் எக்ஸ் இந்த வி மைனஸ் எஃப்னா வி ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, வி ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இதை வந்து ஒரு நோட்டேஷனில் நம்ம டின்னு எடுத்துக்கிறோம். தட் இஸ் டிஃபரன்ஸ் இருந்தால டி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, லெட் டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு we take it as சிம்பிளாக நம்ம ஃபார் அவர் கன்வீனியன்ட்டுக்காக டி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு த க்ளோஸ் இன்டர்வல் a, b. தென் இஃப் இது நம்மளுக்கு கிவன் a less than or equal to x less than y. ஸோ ஒய்ன்ற பாயிண்ட் இதில் எடுத்துக்கிறோம் less than or equal to b. தென் இப்போ பாருங்கள் டி ஆஃப் ஒய் மைனஸ் டி ஆஃப் எக்ஸ். சரிங்களா, தட் இஸ் டி ஆஃப் ஒய் டி ஆஃப் எக்ஸ்னு அர்த்தம். டி ஆஃப் ஒய் மைனஸ் டி ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு வி ஆஃப் ஒய் மைனஸ் வி ஆஃப் எக்ஸ். கரெக்டு தானே? வி ஆஃப் ஒய் கரஸ்பாண்டிங்காக வி ஆஃப் ஒய் மைனஸ் வி ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஆஸ் பர் இது பிரகாரம் நான் இதை பேஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள் டி ஆஃப் எக்ஸ் தான் நம்ம எப்படி எழுதுகிறோம், வி ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போது டி ஆஃப் ஒய்க்கு வி ஆஃப் ஒய் மைனஸ் எஃப் ஆஃப் ஒய்னு வரும். கரெக்டாக? இப்போ டி ஆஃப் எக்ஸுக்கு வி ஆஃப் எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதுகிறோம்னா அப்போ டி ஆஃப் ஒய்க்கு எப்படி எழுதலாம், டி ஆஃப் ஒய்க்கு நம்ம எப்படி எழுத முடியும்னா ஆஸ் பர் திஸ் வி ஆஃப் ஒய் மைனஸ் எஃப் ஆஃப் ஒய். அதுதான் இங்கே எழுதியிருக்கோம், வி ஆஃப் ஒய் மைனஸ் எஃப் ஆஃப் ஒய் மைனஸ். அப்போ டி ஆஃப் எக்ஸை எப்படி எழுதலாம், வி ஆஃப் எக்ஸா மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். இங்கே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ டி ஆஃப் எக்ஸ் மைனஸாக எழுதுகிறப்போ புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. டி ஆஃப் ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன எழுத முடியும், வி ஆஃப் ஒய் மைனஸ் எஃப் ஆஃப் ஒய் மைனஸ் டி ஆஃப் எக்ஸ் எப்படி எழுதலாம், மைனஸ் வி ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட்டா இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஆகிடும். இல்லை, இதை தான் இங்கே ரீரைட் பண்ணி எழுதியிருக்கோம். வி ஆஃப் அப்படி எழுதிட்டோமா, மைனஸ் வி ஆஃப் எக்ஸ் அப்படி எழுதியிருக்கோமா. ஸோ இங்கே மைனஸை காமனாக வெளியே எடுத்துட்டோம். இங்கே இந்த மைனஸை வெளியே எடுத்துட்டா எஃப் ஆஃப் ஒய் அங்கே இந்த மைனஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும், அங்கே மைனஸ் போடுவோம். அப்போ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். கரெக்டாக பாருங்கள், இந்த ரெண்டு டேர்மில் இருந்தால் மைனஸ் வெளியே எடுத்தால் மைனஸ் எஃப் ஆஃப் ஒய் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஏன் நம்ம இது மாதிரி ரீரைட் பண்ணி எழுதுறோம்னா திஸ் கேன் பி ரீரிட்டன் ஆஸ் எப்படி அதெல்லாம் இதை விஎஃப் எக்ஸ் கமா ஒய். பாருங்கள் ஆஸ் பர் திஸ் ரிசல்ட்டாக. ஓகே, விஎஃப் எக்ஸ் கமா ஒய் விஎஃப் மைனஸ் எஃப் ஆஃப் ஒய் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ definition of total variation as follows. என்ன சொல்லுது அவங்க definition total variation, f of y minus f of x which is less than or equal to v of x comma y. that is total variation. நம்மளுக்கு என்னவா இருக்கும், அதில் நம்ம ஏதோ ஒரு பார்ட்டிஷன் வந்து ஸோ பவுண்டடாக இருக்கும் இல்லை. that is the first number. So as for the definition of this one, f of y minus f of x which is less than or equal to f. next ஸோ அப்போ இது என்ன ஆகிடுது நம்மளுக்கு எந்த மாதிரி வரும்னா விச் இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0 வரும். அதாவது பாருங்கள், இது நம்ம யூஸ் பண்ணுறோம், we can use it. இங்கே நம்ம யூஸ் பண்ணுறப்போ டி ஆஃப் ஒய் மைனஸ் டி ஆஃப் எக்ஸ் மஸ்ட் பி கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ இது எப்படி எழுதலாம், இப்போது டி ஆஃப் ஒய் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு டி ஆஃப் எக்ஸ்னு எழுதலாம். கரெக்டாக? ஸோ இது எப்படி நம்ம கன்வீனியன்ட்டுக்காக ரீரைட் பண்ணிக்கலாம், டி ஆஃப் எக்ஸ் which is greater or equal to இப்படி நம்ம ரீரைட் பண்ணிக்கிறோம் less than or equal to d of y. So what is a d of x actually? d of x என்றது நம்ம என்ன எடுத்துருக்கோம், v of x minus f of x. கரெக்டாக? d of y என்றது v of y minus f of y. now v minus f ஏன் இங்கே பாருங்கள், இது v minus f கரெக்டாக of x which is less than or equal to. ஸோ தட் மீன்ஸ் என்னது, இன்க்ரீஸிங். ஏன்னா இங்கே வி மைனஸாக இங்கே ஒய்யே வரும் கரஸ்பாண்டிங்காக, இங்கே எக்ஸ் வரும். அப்போ எக்ஸ் லெஸ் தான் ஒய்க்கு நம்மளுக்கு என்ன வருது, வி ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு வி ஆஃப் ஒய் மைனஸ் எஃப் ஆஃப் ஒய்னு வருது. ஸோ வி மைனஸ் எஃப் இஸ் ஆல்சோ இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் ஆன் த க்ளோஸ் இன்டர்வல் a comma b. ஸோ தட்ஸ் இஸ். ஸோ நம்மளுக்கு இந்த டோட்டல் அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டியை வச்சு நம்ம இதை ஃபஸ்ட்டு ஒன்று ஈஸியாக இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் சொல்லிட்டுறோம். நெக்ஸ்ட்டு இந்த டிஃப்ரென்ஸ் வி மைனஸ் எஃப் டி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு
தென் இந்த டி ஆஃப் ஒய் மைனஸ் டி ஆஃப் எக்ஸை நம்ம இந்த மாதிரி எழுத முடியும். தென் சேம் அதே டெஃபினேஷனை வச்சு யூஸ் பண்ணி நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணிடலாம் ஈஸியாக. வி மைனஸ் எஃப் இஸ் அன் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். ஸோ தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் த ஃபுல் வீடியோ. ஸோ ஒவ்வொருத்தரும் நம்ம ப்ரீவியஸ் இதுவை நம்ம என்னென்னு பார்த்துட்டு வந்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் படிக்கிறப்போ ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்ததை ஒரு கிளான்ஸ் பார்க்குறப்போ நம்மளுக்கு கண்டினியூஷன் ஈஸியாக இருக்கும். நன்றி.